ஆட்டோ வந்துட்டேன்னாச்சு. யோ அந்த ஆட்டோ நிறுத்தியா? ஓகே சார். நிறுத்து இருக்கா? வண்டி ஓரங்கட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். வாடே சேகரு. வணக்கம் சார். ஐயா கூப்பிடாத வா. இப்போ வரேன்னாச்சு. போயிட்டு வா. மாசம் கடைசியில் நைட்ல ஆட்டையப்படுது, பகல்ல பட்டையப்படுது. வாடா. வணக்கம் சார். வா. நல்லா இருக்கல சார்? சார் சார் நல்லா இருக்கல. சார் ராத்திரி எங்கடா போன? சார் ராத்திரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வண்டி போட பக்கம் போனியால? இல்லையா, ஏட்டையா கூட கண்டாரு. சொல்லுங்க ஏட்டையா. ஆமாய்யா, நான் பார்த்தேன்யா. நேற்று கூட அங்கன தான் படுத்து கிடந்தான். அங்கனதான்யா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். பழையபடி ஏதாவது சேரடா? இல்லையா, ஒழுங்கா பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன். தொலைச்சுரா ராஸ்கல். படா. போல ஏன் உன்னை காரணம்லாம் அடிக்கிறாங்க? காரணத்தோடு தான் அடிக்காவானாச்சு. ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் ஊரே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பேப்பரில் போட்டோவெல்லாம் போடுவாவ. அடியா சார், நாகர்கோயிலே பெரிய ரவுடியோ. அந்த அடியில் என்னாச்சு, இந்த அடி எல்லாம் விட்டுக்கிட்டு நாம ஏன் உழைக்கேன். அதான் சந்தேகப்பட்டு 2 போட்டு அனுப்பாரு. என்ன திடீர் சேஞ்சு? யாரையாவது லவ் பண்ணுறீங்களோ? 8 வயசுலேருந்து கிளவாங்க. போலீஸ்காரும் சரி பொதுமக்களும் சரி நம்மளை விரட்டிலாம் பிடிக்க முடியாது. ஏதோ அசந்து தூங்க சமயம் அமுக்குனா தான் உண்டு. தொழிலில் ராஜாவாக இருந்தேன். அப்படி இருந்த நான் ஒரு நாள் களவாங்க போன சமயம் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். மருமானம் வருவான், கையில கத்தில வச்ச தெரியல திருடா. இந்த வயசுல மிட் நைட் மசாலா கேக்குது உனக்கு? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காவ? சத்தம் போட்ட கிளவே கொண்டு விடுவேன். மொத பார்வையிலே மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு காசு பண்ணல என் கண்ணுக்கு தெரியலன்னாச்சு. அந்த புள்ளையோட முகம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஒன்று பண்ண புள்ள, இதெல்லாம் போட்டுட்டு வெறும் கையோட வராம மாப்பிள்ளை பார்க்க வர மாதிரி சூட ஒரு கப்பு காப்பி கொண்டாப்போ. நான் மாட்டேன். ஏ கிளவி, உன் கழுத்துல கத்தி சொருவதுக்குள்ள உன் கடைசி ஆசை சொல்லிடு. நான் போட்டுட்டு வரேன். அது நீ பாட்டி ஒண்ணு பண்ணிராத. ஓ சாவு வயசுல கிளவிக்கு பாட்டை பத்தி வச்சுட்டப்பா. கிளவி டான்ஸே ஆடுவா பாத்துக்க. என்ன கரண்ட் பில்ல நீ எல்லாம் கட்டுவ? எல்லா லைட்டும் இப்படி போட்டு வச்சிருக்க. அதான் நம்ம ஸ்டைலு கிளவி. வீட்டில் எல்லா லைட்டையும் போட்டு வச்சா ஆள் நடமாட்டம் இருக்குன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டோம் இல்லையா? கையில கத்தி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஆத்தி தர வேண்டியதானே? கழுவாணி பையன் மூஞ்சி பாரு, முட்டை கண்ணு. ஏ கிளவி, உனக்கு காப்பி? நான் தண்ணி ஊற்றிக்கிடுவேன். அந்த ஜடையை தூக்கி முன்னாடி போடுறது போடு புள்ள. அது அப்போ ஓகே தான். என்ன ஓகே? நீ தான் ஓகே. என்னது? ஆமா புள்ள, நான் உன்னை லவ் பண்ணுதேன். இந்த காசு நகைலாம் இனிமே வேண்டாம், நீ தான் வேணும். மாமியாருக்கு மாமியார், நான் உன் பேத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமே இது நம்ம வீடு, நீ என் பாட்டி. எப்பல வந்து உட்காரு. எனக்கு சுத்தமாம்ல. என்ன வேணும் உனக்கு? உன் பேர் என்ன புள்ள? ஐயோ, காயத்ரி. காயத்ரி, ஐ லவ் யூ. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு நகை எல்லாம் எடுத்துட்டு போல. என்ன காயத்ரி? குடுக்காத, சும்மா இருக்கலவி. லூசு மாதிரி பேசுத. நீ தான் லூசு. லூசு தான். உன்னை பாத்துறேன் இல்லையா, இனிமே லூசு தான். இப்போ மணி என்ன 3 இருக்குமா? உங்க அப்பா அம்மா எத்தனை மணிக்கு வருவாவ? 5:30 மணிக்கு வருவாவ. நான் போயிட்டு வேற ஏதாவது கிளம்பி பையன் வந்துட்டானா உனக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா? அதுக்கு காலையில ஒரு 5:30 வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமே. கிழிஞ்சது போ. இப்பவே கண்ணை கட்டுதே, தூக்க மாத்திரை வேற போட்டாங்களே. மணி 5:30 ஆச்சு. அது ஆயிட்டு போட்டோம், நம்ம இப்படியே இருப்போம். ஐயோ, போய் தொலையம்ல.
சத்தம் போட்டு மேல மடிச்சு அன்னைக்கு என்ன பிடிக்க ஊர்ல திருவிழாவே எடுத்தாவானாச்சு. காலையில தண்ணியா எல்லாரும் மொத்தமா வருது. ஊருக்குள்ள திருட போகுதாப்ப. வாங்க. புடிங்கற. புடில. ஓடு. ஓய் எங்க சாமி ஓடுறே? திருட. எங்கடா? ஏய் முக்கசாமி அவன் தான் திருட. அவனை புடில. ஏய் நில்லுடா. ஐயப்பா வச்சு விடுடா அவனை. நான் எடுத்துட்டு போனது அந்த புள்ளியோட ரிப்பனையும் தொலைச்சிட்டு போனது என்னோட மனசுன்னு தெரியாத ஊர் சனங்க மொத்தமா என்ன விரட்டினாவானாச்சு. நான் அப்படவே இல்லையே. இந்த கரையில முங்கி அந்த கரையில எந்திரிச்சு ஓடியே போயிட்டேன். இல்லல. என்ன